ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை நீங்கள் தோசையிலையும் வச்சுக்கலாம், வச்சு சாப்பிட்லாம். ஒரு சட்னி சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரிக்கும் சுட்டு சாப்பிட்லாம், பூரி சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரெண்டாக கட் பண்ணி இது போட்டு மூழ்கிற அளவுக்கு போட்டு 4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு காமிச்சோன்னா, ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி பெங்களூர் தக்காளி நீளமாக எடுத்து வச்சுருக்கேங்க, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்கள் பச்சை மிளகாய் குண்டாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும், தின்னாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த தின் மிளகாய் பார்த்திங்கன்னா நான் 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி டிஸ்க் வச்சு நல்லா இது பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு 1/4 டேபிள் ஸ்பூனும் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தாளிக்க போகிறேன். எண்ணெய் சூடானோடனே ஆஸ் யூஷுவல் அதே தாங்க, கடுகு பொரிச்சதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பையும் போடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போடுங்களேன், அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்புமே போடுறேன். இது நல்லா ஓரளவுக்கு செவக்கும் போதே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகிடும். அதனால் இது ஓரளவுக்கு செவக்கும் போதே அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஆனியனும் போட்டுக்கிறேன் செவக்கும் போது லைட்டாக. அப்புறம் தக்காளியும் போட்டு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க. ஸோ இதில் சொல்ல மறந்துட்டேன், நான் இஞ்சி பூண்டும் போட்டேங்க. இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கும் ஒரு புளி ஒரு கோழிக்குண்டு அளவுன்னு சொல்லுவோம்ல, அதுவும் அதை விட கொஞ்சம் கம்மியாக பூண்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதெல்லாம் தாங்க மெயின். ஸோ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு மறக்காமல் பூண்டு சேர்த்துக்கோங்களேன், அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியலாம், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்காக சொல்கிறேன். அதே மாதிரி கடலை மாவு இந்த மாதிரி டிஸ்க் வச்சு நல்லா கரைக்கிக்கோங்க, அப்போ தான் அந்த திட்டாக இல்லாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவு ஊற்றிக்கிறேன். இந்த கடலை மாவு தண்ணியில் கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்ததுக்கு நான் தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ நல்லா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா அதுக்கு நல்லாவே தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அந்த கிண்ணத்தில் நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நல்ல டிஸ்க் வச்சு கரைச்சிட்டு திரும்பவும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையாவே தேவைப்படுங்க. ஓரளவுக்கு தண்ணி நல்லா ஊற்றிட்டு அது நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். அது நல்லா பாயில் ஆகி வரும்போதே உங்களுக்கே தெரியும், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த பதம் வந்துருச்சாங்கிறது நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியுங்க. ஓரளவுக்கு லிக்விடாக இருக்கும்போது செமி லிக்விடாக இருக்கும்போதுங்க இந்த உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஓரளவுக்கு செமி லிக்விடாக இருக்கும், நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே தெரியும். முதல்ல ஊற்றுனதை விட ஓரளவுக்கு லைட்டாக கெட்டி ஆகும்போதே நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், முதல்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ இவ்வளோ தாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஒரு புதுவித சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு டிஃபனுக்கு. தேங்க்யூ.